இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீர்கள். ஏனென்றால் இன்று சொல்லப்போகும் பாயிண்ட் 7ஐ தெரிந்து கொண்ட பிறகு இனிமேல் உங்கள் நேரத்தை உங்களையும் யாரும் எளிதாக பயன்படுத்த முடியாது. கடந்த பார்ட் 1இல் முதல் 2 தவறுகளையும் பார்த்தோம். இப்பொழுது பாயிண்ட் 3இலிருந்து தொடரலாம். வெல்கம் பேக். கிளாரிட்டி இஸ் கீ. பாயிண்ட் 3. உங்களை நீங்களே மதிக்கவில்லை என்றால் மற்றவர்கள் மதிக்க மாட்டார்கள். நண்பர்களே, ஒரு சின்ன கதையை பார்ப்போம். விஜய் என்ற ஒருவர் இருந்தார். அவர் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் அவங்க என்ன நினைப்பாருங்க, என்னால் முடியுமா, நான் சரியா என்று எப்போதும் தன்னையே சந்தேகப்படுவார். கூட்டத்தில் பேச வேண்டியிருந்தாலும் வேறு யாராவது பேசட்டும் என்று பின்வாங்கி விடுவார். சில மாதங்களில் மக்களுக்கு அவரை முக்கியமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன் தெரியுமா? சைக்காலஜியில் இதை செல்ஃப் பர்செப்ஷன் தியரி என்று கூறுகிறார்கள். நீங்கள் உங்களை பற்றி என்ன நம்புகிறீர்களோ அது உங்கள் உடல் மொழியிலும் பேச்சிலும் வெளிப்படும். அதையே மற்றவர்களுக்கு உணர ஆரம்பிப்பார்கள். என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முடிவை நீங்களே எடுங்கள். உங்கள் கருத்தை மரியாதையாக சொல்லுங்கள். நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பித்தால் மற்றவர்களும் உங்களை மதிக்க ஆரம்பிப்பார்கள். பாயிண்ட் 4. அதிகமாக விளக்கம் கொடுக்காதீர்கள். ஒரு விஷயத்தை கவனித்தீர்களா? சிலர் ஒரு சின்ன விஷயத்திற்கு கூட அப்படி இல்லை, உண்மையில் இன்று நீண்ட விளக்கம் கொடுப்பார்கள். உதாரணம், இன்று என்னால் வர முடியாது, இதை சொன்னாலே போதும். வீட்டில் இது நடந்தது, ஆனால் அங்கே போனேன் பிறகு என்று 10 நிமிடம் விளக்கம் கொடுப்பார்கள். சைக்காலஜி சொல்லும் ஒரே விஷயம் என்னவென்றால், அதிகமாக நம்மை நாமே நியாயப்படுத்த முயற்சித்தால் நம்முடைய நம்பகத்தன்மை குறைவாகவும் மற்றவர்கள் உணரலாம். என்ன செய்ய வேண்டும்? சுருக்கமாகவும் மரியாதையாகவும் பேசுங்கள். எல்லா முடிவுகளும் அனைவரிடமும் அனுமதி வாங்க வேண்டிய அவசியமில்லை. பாயிண்ட் 5. எப்போதும் கிடைக்கும் மனிதராக இருக்காதீர்கள். ஒரு நண்பர் இருக்கிறார் என்று நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் அழைத்தால் உடனே வருவார், எந்த நேரத்திலும் கிடைப்பார். ஆரம்பத்தில் இது நல்ல விஷயமாக தோன்றும், ஆனால் காலப்போக்கில் மக்கள் அவருடைய நேரத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள். சைக்காலஜியில் இதை ஸ்கேர்சிட்டி பிரின்சிபலுடன் தொடர்புபடுத்தி விளக்குவார்கள். அளவோடு கிடைக்கும் விஷயங்களுக்கு மக்கள் அதிக மதிப்பு கொடுக்கிறார்கள். என்ன செய்ய வேண்டும்? உங்கள் நேரத்திற்கு மதிப்பு கொடுங்கள். எல்லோருக்கும் உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வேலை, உங்கள் குடும்பம், உங்கள் ஓய்வு நேரம் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை கொடுங்கள். பாயிண்ட் 6. உடல் மொழி, பாடி லாங்குவேஜ். ஒரே அறைக்குள் 2 பேர் வருகிறார்கள். ஒருவர் தலை குனிந்து கண்களை தவிர்த்து நடக்கிறார். மற்றொருவர் இயல்பாக நிமிர்ந்து சிரிப்புடன் வருகிறார். இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் பெரும்பாலானவர்கள் இரண்டாவது நபர் மீது நல்ல எண்ணம் உருவாகும். ஏனென்றால் நம் மூளை வார்த்தைகளை விட உடல் மொழிகளை வேகமாக புரிந்து கொள்கிறது. என்ன செய்ய வேண்டும்? நிமிர்ந்து நில்லுங்கள். கண்களை பார்த்து பேசுங்கள். இயல்பாக சிரிப்பை வைத்திருங்கள். தெளிவாக பேசுங்கள். சிறிய மாற்றங்கள் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். பாயிண்ட் 7. உங்கள் நேரத்தை மதியுங்கள். இந்த உலகத்தில் எல்லோருக்கும் சமமாக கிடைக்கும் ஒரே விஷயம் என்ன தெரியுமா? 24 மணி நேரம். பணம் இருந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் நேரத்தை இழந்தால் திரும்ப பெற முடியாது. உங்கள் நேரத்தை நீங்களே மதிக்கவில்லை என்றால் மற்றவர்களுக்கு அதை மதிக்க மாட்டார்கள். என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு முக்கியமான வேலைக்கு நேரம் ஒதுக்குங்கள். தேவையில்லாத விவாதங்கள், முடிவில்லா சோசியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணுறத சந்திப்புகள், இவற்றை குறையுங்கள். நேரத்தை மதிப்பது என்பது உங்கள் வாழ்க்கையை மதிப்பதற்கு சமம். நண்பர்களே, மக்கள் உங்களை மதிக்க வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் உங்களை மதிக்க வேண்டும். நல்ல மனிதராக இருப்பது தவறில்லை, ஆனால் உங்கள் சுய மரியாதையை இழந்து நல்லவராக இருக்க வேண்டிய அவசியமில்லை. இன்று இந்த 7 விஷயங்களில் ஒரு விஷயத்தையாவது மாற்றத் தொடங்குங்கள். சில வாரங்களில் மற்றவர்கள் உங்களை நடத்தும் விதத்தில் மாற்றத்தை நீங்களே உணர ஆரம்பிப்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். இந்த 7 புள்ளிகளில் உங்களில் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியது எது? கமெண்டில் அதன் எண்ணை 1-7 மட்டும் எழுதுங்கள். இதுபோன்ற வாழ்க்கையை மாற்றும் சைக்காலஜி வீடியோக்களுக்கு கிளாரிட்டி இஸ் கீ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நான் உங்கள் திலீப் குமார். அடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி.